Hi friends, வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கோட அடுத்த கண்டினியூட்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மார்க்அப், கண்டினியூட்டி ஸ்கெட்ச் அண்ட் முக்கியமான ஒரு கண்டினியூட்டி ஃபீச்சர் அதுதான் ஹேண்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரீரிக்விசிட்ஸ்லாம் என்ன, கண்டினியூட்டி ஃபீச்சர் ஒர்க் ஆனால் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ உங்களோட ஆப்பிள் ஐடி சேமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களோட 2-factor authentication எனேபிள் இருக்கணும், அண்ட் ஆல்சோ OS அப்டேட்டாக இருக்கணும். அது கூட உங்களோட வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி மார்க்அப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எடுத்த பிடிஎஃப் தான். ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி இதை நான் வந்து ஏதாவது அன்னோட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது நான் மார்க்அப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த மார்க்அப் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஏதாவது ஒரு டூவில் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி வந்து நான் அன்னோட்டேட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? பட் அதுக்கு பதிலாக இன்னுமே சிம்பிளாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூட்டி மார்க்கப்புக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குயிக் ஆக்ஷன்ஸில் வந்து மார்க்அப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதே டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் ஆனால் ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் ஐக்கன் மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். அதாவது உங்களோட iOS டிவைஸ் இதெல்லாம் வந்து உங்களோட க்ளவுடோட சிங்காக இருக்கும், அந்த டிவைஸோட லிஸ்டிங் இருக்கும். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஐஃபோன் அண்ட் ஐபேட் அண்ட் மல்டிபிள் டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சின்ஸ் இந்த கேஸில் வந்து நான் ஐஃபோன் மட்டும் வச்சிருக்கனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஐஃபோனில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தே பாருங்கள் என்னால் ஈஸியாக அன்னோட்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி அண்ட் என்னால் ஈவன் சிக்னேச்சர் வந்து நான் எழுதுனா கூட ஈஸியாக நான் சிக்னேச்சர் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட ஃபோனில் இருந்தே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போய்ட்டு இதில் டன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோடதில் இது வந்து அதே மாதிரி சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் என்னெல்லாம் வந்து என்னோட ஐஃபோனை யூஸ் பண்ணி மார்க்அப் பண்ணணும் அது எல்லாமே வந்து எனக்கு இங்கே அப்பியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூட்டி மார்க்அப் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து கண்டினியூட்டி ஸ்கெட்சிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஐஃபோன் அதில் போய்ட்டு ஆட் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன வந்து ரைட் பண்ணணுமோ என்ன வந்து நீங்கள் கொடுக்கணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கெட்சாக வந்து சேவ் ஆகிடும். இதை வந்து கண்டினியூட்டி ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன். ரைட். அடுத்தது முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ அதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபீச்சர். ஸோ இந்த ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட சஃபாரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சஃபாரியில் பாருங்களேன், நான் வந்து இப்போ வந்து மேக் மை ட்ரிப் அப்படிங்கிறதுல இருக்கேன். ஓகேங்களா? பட் இதில் நான் ஓப்பன் பண்ணால் இது வந்து நான் ஜாமஃபில் இருக்கேன் ஆக்சுவலாக என்னோட ஐஃபோனில். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே என்ன படிக்கணும், அதாவது நான் இப்போ மேக் மை ட்ரிப்பில் இருக்கேன், நான் வந்து இந்த இடத்த விட்டு போக போகிறேன். ஸோ இந்த பேஜ் வந்து நான் அப்படியே என்னோட ஐஃபோனில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் இதை வந்து அப்படி மேலே ட்ராக் பண்ணால் போதும். கீழே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சஃபாரி ஃப்ரம் LGS MacBook Pro அப்படின்னு ஒன்று இருக்கும் இருக்கா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ நான் என்ன பேஜில் இருந்தனோ அந்த பேஜ் வந்து எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இது வந்து அப்படியே வைஸ் வர்ஸா. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட ஜாமஃப் பேஜில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இப்போ நான் வந்து என்னோட ஜாமஃப் பேஜில் இருக்கேன். ஓகேங்களா? என்னோட ஐஃபோனை யூஸ் பண்ணுறேன். பட் நான் வந்து இப்போ நான் என்னோட ஒர்க்குக்கு வந்தேன், இல்லை நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த சின்ன ஸ்க்ரீனில் பார்க்காம நான் வந்து என்னோட iMacலையோ இல்லை MacBook Proலையோ பார்க்கணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், சஃபாரி ஃப்ரம் ஐஃபோன் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து உங்கள் ஐஃபோனில் பார்த்துட்டு இருந்தீங்களோ ஸோ அந்த டாக்குமெண்ட்டை உங்களால் உங்கள் மேக்கில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். ஸோ இது மட்டும் இல்லை, ஈவன் வந்து நீங்கள் பேஜஸ், கீ நோட், நம்பர்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் பட் ஒரே ஒரு கண்டிஷன், அது வந்து க்ளவுடில் சேவ் ஆகிருக்கணும். அப்படி சேவ் ஆயிருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட்டை டேரெக்டாக உங்களோட ஐஃபோன் ஒரு ஐபேட்லேருந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். அதே மாதிரி வைஸ் வர்ஸா நீங்கள் ஐஃபோன் ஐபேடில் ஒர்க் பண்ணிருக்கிறது உங்களோட மேக்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபீச்சர். சப்போஸ் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. ஜென்ரல் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஏர்ப்ளே அண்ட் ஹேண்ட் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். இது வந்து இதில் மட்டும் இல்லை, ஈவன் உங்களோட மேக்லையும் கூட. ஈவன் உங்களோட மேக்லையும் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ ஜென்ரல் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ட்ராப் அண்ட் ஹேண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஆஃப் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து கண்டினியூட்டி பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்ச ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இணைந்து கற்போம். தேங்க்யூ.